அண்மை செய்தி. டெல்லியில் காலையில் நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாவிடம் நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா அணிந்திருந்த 4 சவரன் நகையை இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் பறித்துச் சென்றதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். நகை பறிப்பு சம்பவத்தில் தனது கழுத்தில் காயம் ஏற்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா புகார் மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால்முருகன், விவரங்கள் என்ன? அது மயிலாடுதுறை காங்கிரஸ் எம்பி சுதாவினுடைய நகை பறிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது முக்கிய தூதரகங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இந்த காலை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அவர் நடைபயணத்துக்கு சென்ற போது தன்னுடைய கழுத்தில் இருந்த மாலையை பறித்து சென்றதாக தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக உள்துறை அமைச்சருக்கும் புகார் அளித்திருக்கிறார். அதாவது மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா தற்போது தமிழ்நாடு இல்லத்தில் தங்கி பணியாற்றி வருகிறார். அவருக்கு நிரந்தர வீடு ஒதுக்குவது வரை தமிழ்நாடு இல்லத்தில் எம்பிக்கள் தங்கியிருப்பது வழக்கம். அந்த வகையில் அவர் அங்கு தங்கியிருக்கிறார். இன்று காலை நடைபயணத்திற்கு போலந்து தூதரகம் அமைந்துள்ள அந்த சாலை வழியாக சென்றிருக்கிறார். அப்போதுதான் சிலர் அவருடைய செயினை பறித்து சென்றிருப்பதாக தற்போது புகார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக விரிவான புகார் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருடைய செயின் பறிக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. டெல்லியை பொறுத்தளவில் பெருமளவுக்கு திருட்டு நடைபெறுவது வழக்கமான ஒன்று. அந்த வகையில் முக்கியமான பகுதிகள் அமைந்திருக்கக்கூடிய தூதரகங்கள் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் இந்த திருட்டு நடத்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அவர் உள்துறை அமைச்சருக்கு புகார் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் காலையில் நடைபயிற்சி சென்ற மயிலாடுதுறை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாவிடம் நகை பறிப்பு சம்பவம் நடந்திருக்கிறது. அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.